மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். லதா அவர்கள் ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா, பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாட்டியா தன்னுடைய லௌகிக கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு இப்போ இந்த செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோடைய கலாச்சாரம், அதோடைய அருமை பெருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பற்றி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. இங்கே வெஸ்டர்னர்ஸ் அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க நம்ம இந்தியா பக்கம் இதில் தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. லைக் மெடிடேஷன், யோகா, இயற்கையான வாழ்க்கை, அந்த மாதிரி. ஸோ நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம் அருமை பெருமை எல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டவன் அருளால் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.